கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல சித்த வித்தியார்த்திகளாக முதல்ல புதியதாக வித்தை பெறுபவர்களுக்கு முக்கியமாக 2 சட்டங்கள். இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் அதை பயன்படுத்தக்கூடாதது. கூடவே இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய அந்த உணவு முறைகளையும் நம்ம பயன்படுத்தக்கூடாதது. அடுத்ததாக இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய அந்த செத்துப்போன உணவுகளை, மாமிசம் சம்பந்தப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாதது. இது முக்கியமாக நாம் இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய இந்த யோக மார்க்கத்துக்கு வந்ததால இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய அந்த நேர் எதிரான அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடாது என்பதும், அடுத்ததாக நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலியும் செய்யக்கூடாது என்பதும் அந்த உறுதிமொழியை கொடுத்த பின் தான் நாம் சித்த வித்தையில நம்ம பயணிக்கிறோம். அப்ப முழுமையாக நாம சித்த வித்தியார்த்திகளாக அந்த அந்த தன்னிறைவு பெறுவது என்பது நாம் இந்த நடவடிக்கை கிரமங்களுடைய அனைத்து விதிகளையும் பின்பற்றினால் மட்டுமே நமக்கு அந்த ஜபம் என்பது முழுமையாக கைகூடும். அந்த அடங்கிய மனமாவதற்கு அந்த சத்துவ குணம் என்பது நமக்கு இயல்பாகவே அது நடைபெறும், நமக்குள்ளேயே அது இருக்கும். அதனாலதான் யாதொரு ஜாதி மத வேதங்களையும் பார்க்கக்கூடாது, வேறுபாடு ஸ்தானம் மானம் பார்க்கக்கூடாதுன்னு ஞானபிதா சொல்லி இருக்கிறாரு முதல் விதியில. இது என்னன்னா, நமக்குள்ள அது நாம் வித்தை செய்யும் போது கூட சரி, அது ஏதோ என் பக்கத்துல ஒரு என்னை விட கீழ் ஜாதி உக்காந்துட்டாரு, இல்லைன்னா மேல் ஜாதியா மக்கள் என் பக்கத்துல போய் இவர் போய் உக்காந்து இருக்கிறாரே அப்படின்ற நம்மளுக்கு தியானம் நடக்காது. அந்த இடத்துல என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்னன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஈகோ என்பது, அனானினம் அகங்காரம் என்பது அந்த இடத்துல வந்துடும். அது இல்ல நமக்கு அருகில இந்த நாட்டை ஆளக்கூடியவர் கூட அந்த கூட்டு ஜபத்துல பக்கத்துல உட்காந்து ஜபம் பண்ணி சொல்ல, ஐயோ நம்ம பக்கத்துல அவர் உட்காந்து இருக்காருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங், அதாவது அந்த டைம்ல ஜபம் சரியாக நடைபெறாதது. அப்போ வித்தியார்த்திகள் மற்றபடி தொழில் முறையில அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எந்த நிலை வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வித்தியார்த்தி அப்படின்ற முறையில எல்லாமே வித்தியார்த்தி தான். அவரவர்கள் ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த யோகத்துலதான் அவங்க இருக்காங்க. அதுல இது ஜீவனை காப்பாற்றக்கூடியது, அது உள்நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி அது. ஆனால் வெளிநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தான மானங்களை பார்த்து கொண்டிருந்தால், அதையே நினைத்து கொண்டிருந்தால், நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு என்பது விரயமாகிக் கொண்டே இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாதது. நம்ம எண்ணங்கள் அற்ற நிலைக்கு தான் நம்ம போகணும். ஆனால் எண்ணம் கூடவே வந்துடுது அந்த ஸ்தான மானங்களால. அப்ப சத்துவ குணம் என்பது எப்போது நமக்குள் எண்ணங்கள் என்பது உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கின்றதோ அது ரஜோகுணத்துக்கு அழைத்து சென்று விடும். எண்ணம் தான் சொல்லா வரும், சொல்லுதான் செயலா வரும். அப்ப அந்த செயல்கள், அப்ப ராக துவேஷங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதுக்குதான் இதே 6வது அத்தியாயத்தான் எல்லா ஜீவன்களும் உயிர் தான் ஒண்ணுன்றது, உயிர்ன்றது ஒண்ணுதான். ஆனா உடல் அமைப்புலதான் வேற வேற. அதுக்குதான் பல உதாரணங்கள் ஞானபிதா சொல்லி இருக்கிறாரு. மச்சு வீடு, ஓட்டு வீடு, கூரை வீடு, 4 அடுக்கு வீடு, அந்த மாதிரி பல அது வீடுகள். உள்ள வசிப்பது யார்? மனிதர்கள். அதே மாதிரிதான் நம்மளுக்கு புறம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புல உயிர் தான் இருக்கிறது. அப்போ உடல் தான் வேறு வேறு அமைப்பது. அப்ப அது உயிர் இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்று தான். அப்ப மனம் எப்போது வெளியில் வியாபிக்கின்றதோ அப்போதெல்லாம் அது பிரிச்சு மனதினுடைய இதுவே பிரிச்சு காட்டக்கூடிய அதன் இயல்பே அதுதான். அது விசாரணை, விசாரித்து கொண்டே போவோம். விசாரம்
ஒரு எண்ணம் அப்படியே 4 எண்ணம் ஆகும், அது 5 எண்ணம், 10 எண்ணம், 100 எண்ணம், 1000, அந்த மாதிரி விசாரணை அந்த மாதிரி பெருகிக்கொண்டே போகும் அந்த எண்ணங்களுடைய இயல்பு. ஆனால் அது மாயை. அப்ப அந்த மாயை அந்த உயிர் நோக்கி பயணம் செய்வதற்கு நமக்கு வழி விடாதது. அப்ப மாயினுடைய கட்டுப்பாட்டு அந்த உயிர் என்பது வந்து விடுகிறது. ஆனால் உயிரினுடைய கட்டுப்பாட்டில் தான் மாயை இருக்கணும். ஏன்னா அந்த மாயையே அது உற்பத்தியாக வேண்டியதே, அது உயிரிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. பிரம்மம் மாயை அந்த உயிர் சக்தி அதோகதி ஆகும் போது மட்டும்தான் அது வெளியில் வியாபித்து, அப்போ அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது அந்த உயிருக்கு அதோகதியாக்கி கட்சியில அந்த உயிரே இல்லாமல் செத்து போகிற நிலையை அது உண்டாக்கும். அப்ப உயிரினுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த மனம் என்பது இருக்கணும். அப்ப புறத்தே பார்க்கக்கூடிய அந்த அதோகதியாகி இந்த காணுகின்ற சராசரங்கள், கேட்பது, காண்பது, அறிவது எல்லாம் ஜீவசக்தி விரயம். அப்ப அதுலதான் அந்த பிரிவினை என்பது பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்குகிறது. அப்ப அந்த பிரிவினை பார்க்கும் போதெல்லாம் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப அது ஈஸ்வரனோடு அது தொடர்பு விட்டு போயிடும். அப்ப அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அப்ப ஜீவனோடு தொடர்பு கொண்டு தான், அப்ப உபஜீவனத்துக்காக நம்ம வெளியில் வியாபிக்கும் போது கூட அந்த ஜீவனோடு தொடர்பு கொண்டு தான். மற்றபடி உடல் அந்த மாயில் இருக்கக்கூடிய மற்ற பேதங்களை பார்க்க கூடாது. அதுதான் உண்மையான சத்துவ குணம். அந்த சத்துவ குணத்தோடு அந்த உபஜீவனம் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு சதா பிராணாயாமம் நமக்குள்ள நம்ம ஜீவன் மேல உண்மையான அன்பும் அக்கறையும் கருணையும் பக்தியும் விசுவாசமும் என்பது ஏற்படும். அதுதான் அந்த மனம் என்பது எண்ணங்கள் அற்ற நிலைக்கு அழைத்து செல்லும். அப்ப அந்த முக்குணத்துல தாமச குணம், ரஜோகுணம், சத்துவகுணம், அந்த மூன்றும் விட்டால்தான் அது அடங்கிய மனம். அப்ப அத்தகைய குண இயல்பாகவே பெறுவதற்குத்தான் எல்லாமே ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஐக்கியம் என்றால் என்ன? உடல் அது ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத இருக்குது, மனம் ஒரு பக்கம் நமக்கு ஜபத்துக்கு சப்போர்ட் பண்ணாதது, நம்ம உயிரே நமக்கு சப்போர்ட் பண்ணாத இருக்கிறது. மூன்று விதத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. ஐக்கியம் என்றால் அந்த மூன்றையும் ஒரு நோக்கம், ஒரு புள்ளியில் குவிப்பதற்குத்தான். அந்த மூன்றுமே ஜீவசக்தியான வாயு, இந்த மனம், இந்த உடல், மூன்றுமே இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய, அதெல்லாம் இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் என்ற அந்த நிலை, அதிலிருந்து தானே எல்லாமே இதுவாச்சு. அப்ப எல்லாமே அந்த ஒருங்கிணைப்பு தன்மையை பெறுவதற்குத்தான். அது பெற்றால்தான் அது பேரானந்தம் என்ற நிலையில் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாக முடியும். அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த முதல் விதிய ஜாதி மதம் ஸ்தானம் மானம் சின்னவன் பெரியவன் மற்ற உயிர்கள் எல்லாம் உடல் அந்த மாதிரி ஏக சகோதரம் இருக்கணும்ன்றத சொல்லி இருக்காரு. அந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில, ஏன்னா என்றிலிருந்து ஒன்றில் அக்ஷரம் என்ற அந்த ஒன்றிலிருந்து எல்லாம் தான் உற்பத்தி ஆனது, அதுல இருந்து தான் வந்தது. அப்ப அந்த ஒன்றை நோக்கியே அந்த நிலையை நம்ம பயணம் செய்யணும்னா அப்ப ஏக சகோதரத்தோடு இருக்கணும், எல்லாரோட ஒரு ஐக்கியமாக இருக்கணும். இததான் ஞானபிதா இந்த முதல் விதியில மிக தெளிவா அதுல சொல்லியிருக்காரு. அப்போ நடைமுறை வாழ்க்கையில இதை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நமக்கு சதா பிராணாயாமம் என்பது எளிமையாக கைகூடும், இயல்பாகவே. அடுத்தது நான்வெஜ், அது போதைப் பொருட்கள், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் உயிரை அழிக்கக்கூடிய பொருட்கள், நம்மளுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடிய, நம்ம உயிரை காப்பாற்றக்கூடியதுல தான் இருக்கணும். அந்த செத்து போன பொருட்கள் எல்லாமே பிராணன் இல்லாதது. அப்ப அந்த பிராணன் இல்லாத பொருட்களை நம்ம சாப்பிட்ட சொல்ல நம்ம உடம்பு கூட சரியது தாமச குணத்துக்கு அதை அழைத்து செல்லும் செத்து போன பொருட்கள். அப்ப அதால்தான் ஒரு 10 நிமிஷம் உட்காரமில்ல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டி வலிக்குது, அப்புறம் அது சப்போர்ட் பண்ணாதது. அப்ப தாமச குணம் மனம் கூட சரியது.
ஒரு தியானம் உக்காந்தாலே கொட்டாவி வர்றது, ஏதோ ஒரு இடத்துல வலி வருது, இதெல்லாம் தாமச குணத்தினுடைய இயல்பு அது. அப்ப அந்த தியானத்துக்கு நம்ம பழகப்படுத்திக்கணும்னா, அதுக்கேத்த மாதிரி நம்ம உடல் சப்போர்ட் பண்ணணும்னா, அப்ப அந்த எதெல்லாம் தியானத்துக்கு சப்போர்ட் பண்ணுதோ அத்தகைய உணவுகளைத்தான் நாம் உண்ண வேண்டும். அப்ப நான்வெஜ், மனிதன் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அவன் எத்தகைய அனிமல்? அப்ப உடலுடைய பாகங்கள் கூட நம்ம ஒவ்வொரு பாகமும் ஆராய்ச்சி பண்ணா கூட தெளிவா தெரியும். அதுல பற்களுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னாலே மிருகங்களுக்கு அது மாமிசத்தை கடித்து கிழிக்கக்கூடிய அமைப்புல அதனுடைய வெட்டுப்பற்கள், அதனுடைய பற்கள் அமைப்பு இயல்பாக அப்படித்தான் இருக்கும். மனிதனுக்கு அப்படி கிடையாதது. விலங்குகள்லாம் தினசரி காலையில எழுந்தா பல் துலக்குதுங்களா? கிடையாதது. மனிதனுக்கு மட்டும் ஏன் பல் துலக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது? இல்லைன்னா பல்லு சீக்கிரம் டேமேஜ் ஆயிடுது. அப்ப விலங்குகள் இயற்கையில் கொடுக்கப்பட்டதை எந்த விதமான மாற்றங்கள் செய்யாமல் அப்படியே சாப்பிடுகின்றது. மனிதன் என்ன பண்றான்? அதை வேக வச்சு அதுல மசாலா சேர்த்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதாலதான் பல்லுல கறி படிக்குது. அப்போ விலங்கு அந்த எல்லா ஜீவனும் ஒரு முறையான அந்த படைப்புகளுடைய இதுல அப்ப அந்த பற்கள்ல கரை அடிப்படை காரணம் அதுதான். அப்ப பற்களுக்கு அந்த ஒத்துக்காத உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். அதுக்கு தேவையான வைட்டமினுக்கு செட் ஆகாத உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். இத்தகைய காரணங்களா இருக்குதான் இருக்கிறது. இதான் விலங்குகளுக்கு அந்த இதுவே இல்லை. அது கரெக்டா அதுக்கு மனிதன் தான் அதுங்க வாழ்க்கையில கொலாப்ஸ் பண்ணாதான் இருக்கணும். அந்த உணவு முறையில் அதுக்கு அதனுடைய அமைப்பு. அப்ப தாடை கூட அமைப்பு விலங்குகள், அதாவது சைவம் சாப்பிடுற அந்த விலங்குகளுடைய தாடை அமைப்பு பாத்தீங்கன்னா சைடு மூவிங்க இருக்கும் உங்களுக்கு அது. ஆனால் மாமிசம் சாப்பிடுற அந்த உணவுகளுடைய தாடை அமைப்பு மேலும் கீழே மட்டும்தான் மூவிங் இருக்கும். அது சைடு மூவிங் என்பது இருக்காது. மனிதனுக்கு சைடு மூவிங் இருக்கும். அந்த கீழ்த்தாடை மேலையும் கீழையும் மூவ் ஆகும். ஒரு மாடு கூட சரிதே, அது கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டு அந்த டைம்ல பின்னாடி உட்காந்து அசை போடுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டு முடிச்சோன்னா அது ஒரு இடத்துல இருந்து அது மாட்டுக்கு தானா இது சைடு அசை போட்டுட்டே இருக்கும் அந்த உணவு. அது அந்த சைவம் சாப்பிடம் அந்த உணவு அந்த மிருகங்களுக்கு எல்லாம் சைடு மூவிங் இருக்கும், மேல் மூவிங்கும் இருக்கும். தாடையினுடைய அமைப்பு தத்து. இதே நான்வெஜ் சாப்பிடக்கூடிய அந்த அனிமல் எல்லாம் ஒன்லி அப் அண்ட் டவுன் மூவிங் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சைவம் சாப்பிடும் அந்த மிருகங்கள் எல்லாம் தண்ணீரை எல்லாம் உறிஞ்சிதான் குடிக்கிற முறையில இருக்கும். நான்வெஜ் சாப்பிட நக்கி குடிக்கும். அந்த தண்ணீருடைய குடிக்கிற அமைப்பு கூட சரியது. அதனோட நிறைய வித்தியாசம் என்பது இருக்கும். அப்புறம் சைவம் சாப்பிடும் அந்த விலங்குகளுடைய குடலுடைய லென்த்து நம்ம வாயிலிருந்து அந்த மல துவாரம் மிருகம் வரை நீண்ட எனக்கு அந்த குடலுடைய அமைப்பு அதனுடைய மொத்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹைட்டை விட ஒரு 4-5 பங்கு அதிகமாக இருக்கும். மொத்தம் விரிச்சு நீட்டா பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் 5-6 பங்குகள் மேலதான் இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த சைவம் சாப்பிட பொருட்கள் அது எளிமையாக விரைவில் ஜீரணமாகின்றது. அது பாஸ்டா அது மூவ் ஆகிட்டே இருக்கும் ஜீரணமாகறதுக்கு. அதுக்கு அந்த அதுக்குள்ள அந்த சத்துக்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீரணமாய் சத்துக்கள் அது வரைக்கும் கொஞ்சம் காலம் தேவை. அதாவது நீண்ட நெடுநேரமா இருக்கும். ஆனா அசைவம் சாப்பிடும் அந்த விலங்குகளுடைய குடலினுடைய லென்த்து அது வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது அதுல 2-3 பங்கு தான் இருக்கும். 3 பங்கு தான் இருக்கும் அந்த விலங்குகளுடைய அந்த லென்த்தை விட. ஆனா அசைவம் சாப்பிட விலங்குகளுக்கு அதை விட 5-6 பங்கு லென்த் இருக்கும். இது சயின்டிபிக்கான ப்ரூஃப். இது அது விரைவாக அது என்னன்னா மாமிசம் ரொம்ப லேட்டா ஜீரணம் ஆகும். அதால அது குடலில் லென்த் கம்மியா தான் இருக்கும். அது அப்ப அது ஒரு சிங்கம் கூட சரியது
ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுச்சு முழுமையாக வயிறு ரொம்பிச்சுன்னா அடுத்த உணவு எடுப்பதற்கு 2-3 நாட்கள் கூட ஆகும். ஏன்னா அது முழுமையாக ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்ப மனிதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு பழம்னு ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரத்துல எளிமையா ஜீரணம் ஆயிடும். இது பச்சை காய்கறி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ். இது வெந்த பொருள் சாப்பிட்டீங்கன்னா சமையல் பண்ணது 24 ஹவர்ஸ். இது நான்வெஜ் நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா 48 ஹவர்ஸ் பரிபூர்ணமாக வெளியில வரத்துக்கு ஜீரணமாகி. இது பச்சை மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70 ஹவர்ஸ் கிட்ட சொல்றாங்க, சயின்டிபிக் ப்ரூஃபா அது. அப்ப அந்த நிலையில ஒரு பச்சை மாமிசம் வெளியில ஒரு 72 மணி நேரம் வெளியில வச்சா என்ன ஆகும்? அது கெட்டு போயிடுதுல. அது உள்ளே போனாலும் நமக்குள்ள போனாலும் அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். கெட்டு போகக்கூடிய ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும் அதுல. ஆனால் ஒரு ஆப்பிள, ஒரு தரமான ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சுன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் கூட அப்படியே இருக்கும்ல. அப்படின்னால அழுகி போகாது, காய்ந்துதான் போகும் அது. ஆனால் இந்த மாமிச பொருட்கள், சமைத்த மாமிசமும் சரி, அது ஒரு நாள் வச்சிருந்தாலே எந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுது. சமைக்காத மாமிசமும் எந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுது. இப்ப அதனுடைய நம்ம சாப்பிட்ட நேரத்துல இருந்து அது ஜீரணமாகக்குள்ள அது இயல்பாக கெடக்கூடாதது. அந்த மாதிரி அமைப்புல அதுக்குள்ள அதனுடைய டூரேஷன் இருக்கணும், அது கெடாத இருக்கணும். அப்ப சைவம் சாப்பிட்டா கூட சரி, அதுக்குதான் சமைத்து கூட சரி, அந்த சமைத்த சைவ சாப்பாடு கூட சரி உடனே சாப்பிட்றதுதான் உண்மையான ஆரோக்கியம். அதை சமைத்து இப்போ காலையில சமையல் பண்ணிட்டு நைட்டு சாப்பிட்றது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு ஊசிட போகுது, நைட்டு 8 மணிக்கு ஊசிடன்ற நிலையில இப்பயே 7 மணிக்கே சாப்பிட்டுடு, இப்பதான் ஊசாத இருக்கும் சாப்பிட்டுடலாம், இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட்டா கூட சரியது, நம்ம வயிற்று உள்ள போனாலும் சரியது, இன்னும் 1 மணி நேரம் வயிற்று உள்ளேயே அது ஊசியில தான் செய்யும் அது. அப்ப அதெல்லாம் தமோ குணத்தை உண்டு பண்ணக்கூடியது. அப்ப அந்த சாப்பாடு முறையில அத கூட சரியது, நம்மளுக்கு ஜாக்கிரதைன்ற அவஸ்தைக்கு வராது. அந்த உடலுக்கு அது, அந்த மனதுக்கும் வராது. ஏன்னா அகங்காரம் அந்த மனதுக்கு, இந்த உடல் சப்போர்ட் பண்ணாதான் அது தியானத்துக்கு தருது. அப்ப அது அகங்காரம் அந்த நிலையில குறிக்கும் அது. அப்ப அந்த உணவு முறையில கூட சரியது, அது வெஜிடேரியன் என்ற இதுல கூட சரியது, அதுல கூட செத்து போன பொருட்களை சாப்பிடக்கூடாது. டீப்பான ஃப்ரைட் பண்ணது ஒரு எண்ணெயில எண்ணெய் கூட தூக்கி போட்டேன்னா அப்படியே என்னுடைய பிராணன் எல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு முறுவல் மாதிரி இது மாதிரி ஆயிடுதல் அது. அப்ப நமக்கு பிராணன் வேணும், நம்ம ஜீவசக்தி தான் பிராணன்றோம், அதை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதை அது நேர் எதிரான பொருட்களை சாப்பிடுறோம், செத்து போன பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அதிலிருந்தும் நம்ம விடுதலை என்பது அடைய வேண்டும். அப்ப அந்த உணவு முறையில கூட சரியது, அதுக்குதான் நான்வெஜ், இந்த போதைப் பொருட்கள், அது மாதிரி சைவத்திலேயே சரியது ரொம்ப பழைய பொருட்கள், அத ஒரு அழுகி போன நிலையில ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த அமைப்புல வரக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரி பொருட்களை கூட சரியது அந்த சாப்பிடுறதுன்றது உள்ள டேஸ்ட் கோசம் அதை சாப்பிடுறதுன்றது அதெல்லாம் கூட சரியது. ஒரு அதிகமான இந்த உடலுக்கு இந்த தியானம் பாதையில வரவங்களுக்கு அந்த மாயையிலிருந்து சிக்காம நல்ல ஜாக்கிரதை நிலை வேண்டும் என்றன்னா இத்தகைய இந்த கெட்டு போன பொருட்களை அவாய்ட் பண்றதுதான் வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப 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 நல்லது அது. அப்ப அந்த உணவு முறையிலேயே சரியது, அந்த ஃபர்ஸ்ட் இந்த 1, 2, 3 இந்த விதிமுறைகளைய அந்த முழுசாவே கடைபிடிச்சாலே போதும். இயல்பாகவே மற்ற விதிமுறைகளை நம்ம எளிமையாக இந்த வித்தைக்கு வந்துட்டோம்னா ஈஸியா நம்மளே இயல்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். நம்மளை அறியாமலே பயன்படுத்துவோம். அது அந்த நிலைக்கு வரணும், அதுதான் முக்கியம். இப்ப அடுத்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் வரப்போற நாட்களை நம்ம பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம்.
என்னை பேச வைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வணங்கி பேசுகிறேன். இப்போது நடவடிக்கை கிரமங்கள் 6 பார்ப்போம். 1 முதல் 5 வரை நேற்றே பார்த்து விட்டோம். 5க்கு பிறகு 6 இன்று தொடரலாம் என்ற எண்ணம். ஜாதி மத வேறுபாடுகள் கூடாது. தாழ்ந்தவர்கள் என்று அனுமானிக்கப்பட்டவர்கள், அவர்களிடமிருந்து உயர்ந்தவர்கள் என்று அனுமானித்து வருபவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இடையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த சட்டம். இது நமக்கு நன்மைக்கானது, உயர்வானது. ஏனென்றால் ஜாதி மதங்கள் தொடர்வது இந்த திருமணங்கள் மட்டும்தான் அதை உடைத்தெறியும் என்று அப்பா நினைத்திருக்கிறார், பெரியவர்கள் நினைக்கிறார்கள், அதற்காக பாடுபடுகிறார்கள். எனவே ஜாதி மத வேறுபாடு அழிய வேண்டும் என்றால் அது திருமணம் இந்த மாதிரி நிகழ்வதால் தான் முடியும் என்பது ஒரு முடிந்த முடிவு. ஆகவே இங்கே தாழ்ந்த ஜாதி என அனுமானிக்கப்பட்டவர் அப்பா சொல்கிற வார்த்தையில் பையனா பெண்ணா என்று சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளை அப்பா யூஸ் பண்ணியிருக்கிறார். எனவே தாழ்த்தப்பட்டவர் என்று அனுமானிக்கப்பட்டவர் பையனாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த அளவில் அந்த வார்த்தைகள், அதாவது தாழ்ந்தவர்கள் என்று அனுமானித்து ஸ்தாபிக்கப்பட்டவர்களிடமிருந்து உயர்ந்தவர்கள் என்று அனுமானித்து வருபவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பையனோ பொண்ணோ பொது. தவிரவும் அப்படி திருமணம் செய்து கொண்டிருந்தால்தான் சித்த வித்யை அபியாச ஆலயத்தை ஸ்தாபிக்கவே அனுமதி கொடுக்கப்படும் என்று விட்டார். அப்படி இந்த வகையில் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் இந்த ஆலயம் அனுமதிக்க அனுமதி இல்லை என்றும் கராராக சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? ஜாதிகள் இல்லை என்று 18வது அத்தியாயத்திலும் மதங்கள் இல்லை என்று 20வது அத்தியாயத்திலும் சொன்னவர் புற உலகிலும் அப்படி இல்லாமல் செய்ய வழி காண்பித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வகையில் சென்றால் நாம் நிச்சயமாக முன்னேற முடியும். ஜபமும் நல்ல வகையில் அமையும். வேறுபாடு இன்றி அமர்ந்து செய்யும் போது நிம்மதியாக ஜபம் செய்யலாம். அடுத்த நடவடிக்கை கிரமங்கள் 7. 6 சொன்ன சட்டத்தை செயல்படுத்தும் வழியை சட்டம் 7 சொல்கிறார். சித்த வித்தை பெற்ற தம்பதிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார் என ஒரு புரிதல் வருகிறது. சித்த வித்தை பெற்றுக் கொண்டவர்கள் சித்த வித்தை பெறாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சித்த வித்தை பெற்றவர்களுடைய அந்த சக்தியானது உள்ளே அடங்கி இருக்கும். சித்த வித்தை பெறாதவருடைய சக்தி வெளியில் வியாபித்திருக்கும். இவை இரண்டும் ஒன்று சேர்ந்தால் பலவிதமான வியாதிகள் உண்டாக ஏதுவாகும். எனவே சித்த வித்தியை பெற்றவர் கணவராக இருக்கும் பட்சத்தில் அவர் வியாதிகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று மனைவி உண்மையிலேயே நினைக்கும் பட்சத்தில் அவளும் சித்த வித்தை பெறுவது அவசியம் என்று ஆகிறது. அதே போல் கணவனும், இருபாலாருக்கும் இது உப்பு வரும், சேர்ந்து வரும். உதாரணத்திற்கு சித்த வித்தியை பெறாதவள் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் சித்த வித்தியை பெற்ற கணவனுக்கு நிறைய வியாதிகள் வரும் என்று அப்பா ஸ்பெசிபிக்காக தனியாக குறிப்பிட்டு சொல்கிறார். எனவே சித்த வித்தியை பெற்ற கணவனின் வியாதிகளுக்கு காரணம் சித்த வித்தியை பெறாத மனைவிதான் என்று ஆகிறதல்லவா அந்த சட்டப்படி. அதே மாதிரிதான் கணவனுக்கும். இது அப்பாவின் சத்திய வாக்கு, நடவடிக்கை கிரமங்கள் சட்டம். இங்கே ஒரு சிந்தனை வருகிறது. சித்த வித்தியை பெற்றவர்கள் ஆணும் பெண்ணும் எண்ணிக்கையில் சமமாக இருப்பார்களா என்று பார்த்தால் பெண்கள் குறைவாகத்தானே இருக்கிறார்கள். சமுதாயத்தில் வேணுமென்றால் 50-50. பட் சித்த வித்தியை சமூகத்தில் அப்படி இருக்குமா என்ற ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் இருக்காது என்றே தோன்றுகிறது. இதற்கும் வழிகாட்டுகிறார் அப்பா. சித்த வித்தியை பெற்ற ஒருவரை அல்லது ஒருத்தியை சித்த வித்தியை பெறாதவர் திருமணம் செய்ய வேண்டிய வந்தால் அவரை முன்னதாகவே சித்த வித்தியை பெறும்படி செய்த பின்னர்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் நடக்கும் நேரத்தில் இருவரில் ஒருவர் சித்த வித்யார்த்தி அல்ல என்று இருந்தால் அந்த திருமணம் அப்பாவின் சட்டப்படி சரியானது அல்ல. அப்படி திருமணம் ஆகிவிட்டால் என்ன செய்வது?
ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? சித்த வித்தை பெறாத இன்னொரு நபர் சித்த வித்தை பெறுவது ஒன்றுதான் வழி என்று ஆகிறது. அந்த பொறுப்பை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்பாவிடம் விட்டு விடுங்கள். அவர் ஆவன செய்வார். தொடர் ஜபம் செய்யுங்கள், பலன் கிடைக்கும். ஞானபிதா அப்பாவின் சக்தியை புரிந்து கொள்ள அருள் பெற அது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும். மனைவி சித்த வித்தை பெறாதவளாக இருக்கும் பட்சத்தில் பேச்சு மாறிவிட்டால், திருமணத்திற்கு முன்பே சரி என்று சொன்னால் இப்பொழுது இப்படி சொல்கிறார் என்று நீங்கள் குறை காண வேண்டாம். குறை கண்டு விட்டாலே அவன் சித்த வித்யார்த்தி அல்ல என்று ஆகிவிடும் அல்லவா? திருமணம் ஆன பிறகு கணவன் சொல்வதை மட்டும் அவள் கேட்டால் போதும். உதாரணத்திற்கு அம்மாக்காரி அந்த பெண்ணிடம், என்னடி புருஷன் பேரை சொல்லி பேசுற, புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுற என்று ஒரு குறையாக அம்மாக்காரி அந்த பெண்ணிடம் சொன்னால், அவர் அப்படிதான் கூப்பிட சொல்லியிருக்காரு என்று சொல்லிவிட்டால் அம்மா ஆஃப் ஆயிடுவாங்க. எந்த சொந்தக்காரங்க பேச்சும் கேட்க வேண்டிய அவசியம் அந்த பெண்ணுக்கு இல்லை. கணவன் பேச்சை கேட்டால் மட்டும் போதும். ஆனால் திருமணத்திற்கு முன்பு அவள் யார் யார் பேச்சை இல்லாமோ கேட்க வேண்டிய நிலையில் தானே இருந்திருக்கிறாள். தூரத்து அத்தை, தூரத்து மாமா, ஒன்று விட்ட சித்தப்பா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அவ்வளவு பேர் பேச்சையும் கேட்கும் நிலையில் இருந்ததால் சற்று குழம்பி போயிருப்பாள் தானே. இப்போதுதான் நிம்மதி, கணவன் சந்நிதி. அப்போது சொன்ன சிறு பொய் என்றே அதை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் கூட, பொய் என்பது பெரிய வார்த்தை, சிறு பொய் என்று சொல்கிறேன். அப்படியே ஒஸ்ட் கேஸ் வைத்துக் கொண்டாலும் கூட, அப்படி ஒரு சிறு பொய் சொல்லியாவது உங்களை அடைய வேண்டும் என்ற அளவுக்கு உங்கள் மேல் ஒரு அன்பு, உங்கள் மேல் ஒரு காதல் அந்த மகளுக்கு, அதை நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்கள் முயற்சியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்பா 100% எல்லாம் பார்த்துப்பாரு. நல்ல ஜபம் பண்ணா அவரே அந்த அதிசயம் நிகழ்த்தி வைப்பார். சித்த வித்தை பெறாதவர்களை சித்த வித்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டி விடுவார். இருந்தாலும் நமது முயற்சியாக ஏதாவது செய்யலாமே என்று நினைத்தால், உதாரணத்திற்கு 1, 2 சொல்லி மேலே செல்கிறேன். மனைவியினுடைய அப்பாவிடம் நடவடிக்கை புத்தகத்தை கொடுங்கள். முழுவதுமாக படிக்க மாட்டார். இருந்தாலும் சாராயம் கூடாது என்ற பக்கத்தையாவது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுங்கள். அதை படித்து விட்டு அவரே தன் மகளை கூப்பிட்டு, ஏம்மா இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் கிடைப்பானா? ஊரெல்லாம் டாஸ்மார்க்கு, ஆனா மாப்பிள்ளை பாஸ் மார்க்கு என்று அவரே உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டு அறிவுரை சொல்லி விடுவாள். ஒரு பெண் பாதுகாப்பாக உணர்வது அவளது அப்பா அருகில் இருக்கும் போது மட்டும்தான் என ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. எனவே அப்பா சொல்வதை கேட்பாள். நீங்கள் சொல்வது ஒரு கார் என்றால் அப்பா 1000 கார் அந்த ஐயங்கார். உல்லாச பயணமாக சமாஜங்களுக்கு சென்று வாருங்கள் என்று நேற்று ரமேஷ் ஒரு அழகான வழி காட்டியிருக்கிறார். அந்த வழி கஷ்டமான வழி அல்ல, ஈஸியான வழி. அந்த வழி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வழி. அதுவும் இப்பொழுது விடுமுறை காலங்கள் இருக்கிற காலத்தால் அது மிகவும் யூஸ் ஆகும். ரிமோட் கண்ட்ரோல் செயல்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் மாற்றி விடலாம். ரிமோட் கண்ட்ரோல் என்றால் என்ன? கண்ட்ரோல் செய்யப்படுபவர் தான் கண்ட்ரோல் செய்யப்படுகிறோம் என்ற உணர்வு ஏற்படாத வகையில் கண்ட்ரோல் செய்வதுதான் ரிமோட் கண்ட்ரோல். நாம் ஒரு ஆளை கண்ட்ரோல் செய்கிறோம் வீட்டிலோ ஆபீஸிலோ என்றால் அவர் கண்ட்ரோல் செய்யப்படுகிறார் என்ற எண்ணமே அவருக்கு வராத அளவுக்கு நயமாக பக்குவமாக பேசி அப்படி அவரை கண்ட்ரோல் செய்வதுதான் ரிமோட் கண்ட்ரோல். அந்த ரிமோட் கண்ட்ரோல் வீட்டிலும் உதவும், வெளியிலும் உதவும், அலுவலகத்திலும் உதவும். அதுவே உங்களுக்கு ஜெயம் தரும். அப்போது நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், அந்த ஜெபம் ஜெயம் தரும். அப்பா சொல்கிறார், அப்படியே இருவரும் சித்த வித்தியை பெறாதவர்களாக இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் அந்யோன்யமாக நேசிக்கும் தருணத்தில் தான் திருமணம் நடத்த வேண்டியது. தாலி கட்டுவது அனாச்சாரம், தாலி கட்டும் பழக்கத்தையே காலி செய்ய வேண்டும் என்று அப்பா சொல்கிறார். 2, 3 இடங்களில் தாலி கட்டுவது முயற்சி, அந்த பழக்கம் அனாச்சாரம் என்று சொல்கிறார். அங்கே அவர் திருமணம் 4 வகை என்று சொல்கிறார். உத்தமம், மத்தியமம், அதமம், அதமாதமம். இது மத்தியமம் தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதை பார்க்கலாம், மற்றவற்றை ஒரு வரியில் பார்க்கலாம். உத்தமம் என்பது, உத்தமமான திருமணம் என்பது மனம் ஒத்து போகிறது, எனவே உத்தமம். உதாரணத்துக்கு சகுந்தலை துஷ்யந்தன் கதை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சடங்குகள் இல்லை, சாட்சிகள் இல்லை, மற்ற யாருடைய பங்கேற்பும் இல்லை, நாதஸ்வரம் இல்லை, ரிசப்ஷன் இல்லை, கந்தர்வ திருமணம் அது.
உடனே நாம் சொல்லலாம், ஓ சடங்கு இல்ல, மற்ற யாருடைய பங்கேற்பும் இல்லையா, அப்ப லவ் மேரேஜா நினைக்கலாம். இல்லை, லவ் மேரேஜ் என்பது வேறு. லவ் மேரேஜ் காந்தர்வ திருமணம் அல்ல. ரெஜிஸ்டர் ஆபீஸில் சாட்சிகள் உண்டு. சாட்சி இல்லாட்ட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாரு. நண்பர்கள் பங்கேற்றம் உண்டு. எனவே அது உத்தம திருமணம் அல்ல. சரியான உதாரணம் சகுந்தலை, துஷ்யந்தன். அடுத்து நாம் செய்கிற திருமணம் மத்தியம திருமணம். இதுதான் இன்றைய நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. பாணி கிரகணமும் சுயம்வரமும். பாணி என்றால் கரம், கிரகணம் என்றால் சேர்தல். பாணி கிரகணம் என்றால் கைகள் ஒன்று சேர்வது. அதுக்கு அடுத்தது அதமம். அது நம்ம கிடையாது. தாலி கட்டல் செய்றோம், கூடாது என்று சொல்கிறார். நாம் நாம் மத்தியத்தையும் அதமமையும் சேர்த்து பண்ணி கொண்டிருக்கிறோம். அது இல்லாம் இந்த மூன்றில் இல்லாதது அதமாதமம். அது இந்த மூன்றில் இல்லாத ஏதோ ஒரு வகை. லவ் மேரேஜ், ஓடி போறது, யாருக்கும் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதை அப்பா ரெக்கமெண்ட் செய்யவே இல்லை. சபையில் வைத்து பெண் தனது வலது கையால் ஆடவரின் இடது கையை பிடித்து முதல் அப்பா திருமணம் எப்படி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். சபையில் வைத்து, சோ இட் இஸ் ஓப்பன், ஓடி போறதில்ல, ஓப்பன். சபையில் வைத்து பெண் தனது வலது கையால் ஆடவனின் இடது கையை பிடித்து முதலில் ஆடவனின் கழுத்தில் மாலை சூட, ஆடவன் பெண்ணின் கழுத்தில் மாலை சூட திருமணம் இருந்தே நடந்தது. அங்கே ஒரு தீபம் இருக்கும் சாட்சியாக. ஏன் பெண் ஆடவரின் இடதுகையை பிடிக்கிறாள் என்பதற்கு ஒரு புரிதல். பெண் ஆடவனின் இடது பக்கம் உட்கார்ந்திருப்பாள், அருகில் இருப்பாள். அவன் இதயத்தின் அருகில் அவள் இருக்கிறாள். இடது பக்கம் இருக்கும்போது இதயத்தின் அருகில் இருந்து விடுகிறாள். வலது கையால் ஆடவனின் இடது கை பிடிப்பதற்கு லாவகமாக இருக்கும். அவனது இடது கையை பிடித்து வலது கையை ஃப்ரீயாக விட்டு விடுகிறாள். ஏன்? ஆபத்து என்று ஒன்று வந்தால் அவளை காப்பதற்கு, அவன் காத்து கொள்வதற்கு. வலது கை வலிமையானது, காக்கக்கூடியது. இந்த காலத்தில் பேனா பிடித்து எழுதி சம்பாதிக்கக்கூடியது, கையெழுத்து போடுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை நான் சில கல்யாணங்கள் பார்க்கிறேன். சில இடத்தில் வலது, சில இடத்தில் இடது, மாத்தி மாத்தி இருக்குது. ஆனால் இங்கே இடது பக்கம்தான் உட்கார்ந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அப்பாவின் சட்டமாக இருக்கிறது. மாலை ஏன் சூடுகிறார்கள்? அப்பா முதல்ல உட்கார்வதை சொல்லிவிட்டார், கையை பிடிப்பதை சொன்னார், மாலை மாற்றுவதை சொன்னார். இந்த ரெண்டையும் தான் அப்பா சொல்லியிருக்கிறார். வேறு நிகழ்ச்சி எதுவும் கிடையாது. மாலை ஏன் சூடுகிறார்கள் என்றால் ஒரு புரிதல். பல பூக்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாலை. இங்கே 2 நபர்கள் மட்டும் சேரவில்லை, 2 குடும்பத்தினர், 2 சமூகத்தினர் சேர்கிறார்கள் என்பதால் பல பூக்கள் சேர்ந்து தொடுத்தப்பட்ட மாலை மாற்றிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அது பல பூக்கள் கொண்டது. லவ் பண்ணும்போது வேணா ஒத்த ரோஜா கொடுத்திருப்பான், நீயும் நானும் மட்டும் என்ற வகையில. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் என்றெல்லாம் பாடியிருக்கலாம். ஆனால் திருமணம் என்று வரும்பொழுது உற்றார் உறவினற்றார் எல்லாரும் இஷ்டமித்திர பந்து ஜன குடும்ப சமேதராய் வர வேண்டும் என்பதற்காக அங்கே பல பூக்கள் சேர்ந்த மாலைகள் மாற்றிக்கொள்ளப்படுகின்றன. நடவடிக்கை கிரமங்கள் 8 அடுத்தாற்போல். 6 பார்த்தோம், 7 பார்த்தோம், 8 பார்க்கிறோம். 8லே ஆடவர் பெண்டிர். நல்ல வார்த்தை, தயவு செய்து கவனிங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கை, ஒவ்வொரு நடவடிக்கை கிரமங்களுக்கும் சித்த விதியை பெற்றவர்கள், சித்த விதியை பெற்றவர்கள் என்றுதான் சொல்லி வந்திருக்கிறார். இந்த 8ல் மட்டும் சித்த விதியை பெற்றவர்கள் ஆரம்பிக்காமல் ஆடவர் பெண்டிர்கள் என்று மட்டும் சொல்கிறார். அதை வாசிக்கலாம், பார்க்கலாம். ஆடவர் பெண்டிர் 2 பேருடைய மனம் ஒன்றுபட்டிருக்கும் தருணத்தில் யாதொரு வித்தியாசங்களையும் கருதாமல் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். அதாவது மனம் ஒத்து போயிருந்தால் அங்கே பணம், பதவி, ஜாதி, தானம், மானம் எதையுமே, உயர்வு தாழ்வு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. மனம் ஒத்து போவது மட்டுமே முக்கியம் என்கிறார். அப்படி ஆடவர் பெண்டிர்கள் 2 பேருடைய மனம் ஒன்றுபட்டிருக்கும் தருணத்தில் யாதொரு வித்தியாசங்களையும் கருதாமல் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். இதற்கே பொருத்தங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது மனப்பொருத்தம் என்று சொல்வது என்று ஒரு 4 வரிதான் 8வது நடவடிக்கை கிரமங்கள்ல சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி வருகிறது. எல்லா இடத்திலும் சித்த வித்தியை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது இது ஆடவர் பெண்டிர் சொல்லிவிட்டாரே, இது சித்த வித்தியில் உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்டதா, இல்லை சாதாரண ஆடவர் பெண்டிர் வெளியே எவ்வளோ கல்யாணம் நடக்கிறது,
மன பொருத்தம் இருந்தா போதும், ஜாதக பொருத்தம் தேவையில்லை, பண பொருத்தம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொள்வதா என்ற ஒரு கேள்வி வரும். புரிதல் என்னவென்றால், இங்கே ஆடவர் பெண்டிர் என்று தானே சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட, இந்த புத்தகமே முதல்லே சிறிய தலைப்புக்கு மேலே உள்ள பெரிய தலைப்பு, புத்தகத்தின் தலைப்பே சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்று முக்கிய தலைப்பு இருப்ப காரணத்தால், அப்படி சொன்ன பிறகு ஆடவர் பெண்டிர் என்பது சித்த வித்தியார்த்தியான ஆடவர் பெண்டிர்களைத்தான் குறிக்கும் என்று நாம் புரிதல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்திலே நேற்று பெண் ருதுவானது பற்றி நாம் பார்த்தோம். இன்று திருமணம் என்ற வகையில் பார்த்திருக்கிறோம். அந்த மணமக்கள் வாழ்க. திருநறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டால் இனிதாக. இன்று திருமணம் பற்றி பார்த்திருக்கிறோம். பூமணம் கண்ட மகள் பால்மணம் காண வேண்டும் விரைவாக என்ற ஒரு அவாவையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். அடுத்து 8க்கு பிறகு 9. சித்த வித்தியை பெற்றவர்கள் தனது மனசாட்சிக்கு விரோதமான யாதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு விரோதமான செய்யக்கூடாது. திருவள்ளுவர் கூட அறம் என்பது என்ன என்று சொல்லும் பொழுது, உன் மனம் சொல்வதற்கு எதிராக செய்யாமல் இருப்பது அறம் என்றுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதே வகையில் பார்க்கும்போது சித்த வித்தியை பெற்றவர்கள் தனது மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர்கள் ராகத்வேஷிகளாக ஒழித்துவிட்டு, ராகத்வேஷங்களை விருப்பு வெறுப்பு இதை ஒழித்துவிட்டு, ரொம்ப கஷ்டம், சொல்றது ஈஸி, டெஸ்ட் வச்சா மாறிடுறாங்க. நிறைய பேரை நானே பார்த்திருக்கிறேன். நானும் அதுல ஒண்ணா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னை சேர்த்து தான் சொல்றேன். அவர்கள் விருப்பு வெறுப்புகளை ஒழித்துவிட்டு சத்தியத்தை மட்டும் முன்னிறுத்தி அதையே லட்சியமாக கொண்டு நியாயமாகவும் மரியாதையாகவும் மிக்க சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் நடக்க வேண்டியது. அப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி நியாயமா நடந்துக்கலன்னு தெரிய வரும்போது, ஒரு சித்த வித்தியை மரியாதையா பேச மாட்டேங்கிறான் என்று தெரிய வரும்போது, மிக்க சாந்தமாக இருக்கணுமே, சாந்தமா இல்லையே இந்த ஆளு, கடபுடான்னு கத்துறாரே என்று தெரிய வரும்போது, அவனே சந்தோஷமா இல்லை நினைக்கும் போது, அவன் என்ன செய்கிறான்? நான் சித்த வித்தியார்த்தி இல்லை, நான் சித்த வித்தியார்த்தி இல்லை, நான் இல்லை என்று பொதுக்கூட்டம் போட்டு தண்டோரா போட்டு அறிவிக்கதான் அர்த்தம். எந்த நிலையத்திலும் ஏதாவது நிகழ்ச்சி இந்த பிரச்சனை வந்தால் இந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு 10 ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துடணும். அப்பா இப்படி சொல்லியிருக்காரு பாரு அப்படின்னு. எனவே நாம் ராகத்வேஷங்கள் இல்லாமல் நியாயமாக மரியாதையாக நாமே சாந்தமாக நாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஜீவனை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் சந்தோஷமாக இருந்தால் தானே ஜீவன் சந்தோஷமா இருக்கும். கத்திட்டு இருந்தா, கண்ட கண்ட குறைகள்னு எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருந்தா எப்படி ஜீவன் சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த வகையிலே இந்த 9வது சட்டம் மிகவும் முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. 10வது சித்த வித்தையை பெற்றவர்கள் செய்கின்ற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. அதாவது நம்ம செய்யற வேலை மற்ற ஜீவிகளுக்கு ஹிம்சை இல்லாம இருக்கணும் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா யாதொரு வேலையும், எல்லா வேலையும் வந்துருச்சு. யாதொரு ஜீவிகளுக்கும், எறும்புல இருந்து யானை இருந்து எல்லாம் வந்துருச்சு. யாதொரு விதத்திலும் இன் எனிவே. ஸோ யாதொரு வேலையும்னா வேலை ப்ராசஸ், யாதொரு ஜீவிகள்னா யார் மேல இந்த வேலை செய்யப்படுகிறதோ அந்த பொருள், இன்னும் எழுவாய் பணிலை செய்யப்படும் 3 வந்துருச்சு. சித்த விதியை பெற்றவர்கள் செய்கின்ற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் ஹிம்சை இல்லாதவாறு அவர்களுக்கு நேரிடுகிற ஆபத்துக்களையோ இடையூறுகளையோ கஷ்ட நஷ்டங்களையோ பொருள்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் செய்யணும். பொதுமக்கள் எல்லாரும் அவனா நல்லவன், நல்லா தான் செய்வான் இருக்கணும். அவனா ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது பொதுமக்கள். எனவே இங்க ஜனநாயக முறைப்படி ஒரு தீர்ப்புக்கு விட்டு விட்டார். என்னதான் அப்பா சட்டங்கள் திட்டங்கள் என்று வரையறுத்தெல்லாம் கொடுத்தாலும் கடைசியில் ஜனநாயகம் தழைக்கும் வகையில் இந்த சட்டத்தை அமைத்திருக்கிறார். பொதுவா ஜனங்கள் என்ன சொல்றாங்கப்பா, எது நியாயம்னு சொல்றாங்க பார். நீ வாழும் நேரத்தில் வாழும் மக்கள், அந்த மக்கள் என்ன நியாயம்னு சொல்றாங்க பாரு. அந்த பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டும் என்று நம் மக்கள் கையில் கொடுத்து விட்டார். அந்த மக்கள் அரசன் நமது அப்பா. எனவே இன்று ஒரு 5 சட்டங்களை பார்த்திருக்கிறோம்.
நாளை 11வது அத்தியாயத்தில் 11வது நடவடிக்கை கிரமங்களிலிருந்து நாம் பார்க்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்ப்போம். எனவே இந்த வகையிலே இந்த 5 நடவடிக்கை கிரமங்களை பற்றி நாம் கலந்து உரையாடி நமக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு பங்களித்து கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது சட்டம் 6. அது என்ன சொல்லுதுன்னா, சித்த வித்தை அபியாச ஆலயத்தை நாம ஸ்தாபிக்கணும் அப்படின்னு அதுக்கான அனுமதி அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்கப்படுறதா இருந்தா, ஜாதி மத வேறுபாடு இல்லாம இந்த தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்னு அபிமானிச்சுட்டு இருக்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கணும். அது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உயர்வு தாழ்வுங்கிறது அப்பதான் போகும். உயர்ந்தவங்க கிட்ட போயிட்டு தாழ்ந்தவங்கள நீ தாழ்ச்சியா பார்க்காத அப்படின்னு சொல்றதுனாலயோ, தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்கள உயர்ந்தவங்கள நீ பெருசாலாம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்றதுனாலயே இது மாற போறது இல்லை. இது மாறணும்னா எல்லாரும் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலை அப்படிங்கிறது உண்டாகணும். அப்ப இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவங்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். அப்பதான் அது பேலன்ஸ் ஆகும். அப்பதான் இந்த வேறுபாடுகள் நீங்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதி மத இனம் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை பத்தி பேசினாரு. இந்த பணக்காரன் ஏழை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படிச்சவன் படிக்காதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேறுபாடுகளை பத்தி பேசல. ஆனா அவர் இங்க பேசுறாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப ஒருத்தன் உயர்ந்த கல்வி அடைஞ்சிருக்கிறான், ஒருத்தன் கல்வி அறிவு இல்லாம இருக்கிறான். அப்ப அவரு தன்னுடைய அறிவை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவனையும் கல்வி தரத்துல உயர்த்தி தனக்கு சமமா அவனை நிறுத்தி ஆகணும். அது காசா இருந்தாலும் சரி, அறிவா இருந்தாலும் சரி, அனுபவங்களா இருந்தாலும் சரி, அந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் போதுதான் அது அங்க சமநிலை அடையுது அப்படிங்கிறாரு. எதுக்காக இந்த சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறுவறதா இருந்தா இப்படி இருங்கன்னு சொல்றாரு. அப்போ அது நிறுவலன்னா அப்படி இருக்க வேண்டாமான்னு கேட்டா அப்படிதான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி சித்த வித்தை அபியாச ஆலயம்னு சொல்லி சாமியினுடைய அனுமதியோட நிறைய இடங்கள்ல துவங்கப்பட்டிருக்குது. அதனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொதுவா ஒரு கட்டடங்களை எழுப்பி அந்த கட்டடத்துல தினமும் ஜெபிக்கணும். ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அந்த டயத்துல அதுல உறுப்பினர்களா அங்கத்தினரா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த தியானத்துல கலந்துக்கிட்டே ஆகணும். அது ஒரு கட்டாயமாவே இருக்குது. ஆப்சண்ட் எல்லாம் ஆக முடியாது. எனக்கு வேலை இருந்துச்சு, நான் டயர்டாகி தூங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடினமான ஒரு சட்டத்திட்டங்களோடு இருக்கக்கூடியது. அங்க எல்லாரும் போய் அங்க ஒன்னா உட்காந்து ஜெபம் பண்ணிட முடியாது. இந்த 30 ரூல்ஸ்லயும் அவங்க தரோவா இருந்தாதான் அந்த அபியாச ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலயே அங்கத்தினர் ஆக முடியும். அப்போ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாரையும் அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டா வரணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஆலயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான அனுமதிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு வரணும்னா நீங்க அங்க போயிட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ராகத்வேஷம் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க ஜெபம் நடக்காது. அங்க சண்டை தான் வரும். நான் பெரியவன் நீ பெரியவன், இங்க பிரச்சனை தான் வரும். இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் அங்க போறோம். ஆனா போன இடத்துலயே தீர்வு காணக்கூடிய இடத்துலயே நம்ம புது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுல வாலண்டியரா நாம வேற ஸ்தானபானங்களை பார்த்துட்டு சண்டை போடக்கூடாது. அப்போ இந்த ஒரு அபியாச ஆலயத்தை நிறுவி நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த நடத்துறதா இருந்தா அது இந்த அபியாச ஆலயம் மட்டும் இல்ல, ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தாலும் இது பொருந்தும். எந்த ஒரு ஸ்தானாபானமும் பார்க்காம ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா பகிர்ந்து உணர்வோட அவங்க அதை நடந்துக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. அப்போ அந்த 7வது சட்டமா அவர் சொல்றது என்ன அப்படின்னா, சித்த வித்தை பெற்றுக்கொண்டவர்கள் சித்த வித்தை பெறாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா சித்த வித்தை பெற்றவர்களுடைய சக்தி உள்ளில் அடங்கியும் சித்த வித்தை பெறாதவர்களுடைய சக்தி வெளியில் வியாபித்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இது சக்தி அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறது மட்டும் கணக்கு கிடையாது, அது மனம் அப்படிங்கிறதும் கணக்கா இருக்குது. இப்ப சித்த வித்தை பெற்றவங்க இந்த உலக வாழ்க்கைனா என்ன, சித்த வித்தை அப்படிங்கிறது என்ன, மோட்சம்னா என்ன, நாம எதுக்காக வந்திருக்கிறோம், நாம இங்க என்ன செய்யணும் எல்லாமே புரிஞ்சிருப்பாங்க. சித்தவேதம் படிச்சு தெளிவடைந்ததுக்கு அப்புறம் தான் உபதேசம் வாங்குறாங்க. அதனால உலக வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு மாயை தான், நம்ம அதுக்காக வேண்டி நம்ம மெனக்கட்டு இங்க எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், அவங்களுடைய இலக்குங்கிறது என்னவா இருக்கும்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவிக்கணுங்கிற ஏக்கத்திலேயே வாழ்வாங்க. ஆனா சித்த வித்தை பெறாதவங்களுக்கு சித்த வேதம் புத்தகம் படிச்சிருக்க மாட்டாங்க,
இந்த உலகத்தினுடைய அபிமானம் அப்படிங்கிறது சாதாரண மக்கள் எப்படி அதை நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய மனம்ங்கிறது எதை விரும்பிட்டு இருக்கும் அப்படின்னா, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு வசதி வாய்ப்போட, ஒரு நல்ல ஒரு செல்வாக்கோட, நல்ல பேரு புகழோட, செல்வங்கள் அடைஞ்சு நாம இங்க நிம்மதியா வாழலாங்கிற அந்த ஒரு ஆசாபாசத்துல, அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஆசாபாசத்துல அவங்க இருப்பாங்க. அப்ப இதுல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்னு, அவங்க வேற மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஹிந்து மதத்துல பிரியரா இருக்காங்க. ஆனா வித்தை வாங்கினவங்க, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அவங்களுக்கு அந்த சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனையில வந்து அவங்களுக்கு அந்த பிரியம் இருக்காது. அப்ப கோயிலுக்கு போலான்னு சொன்னாலே அவரு வேணா வெறுப்போட தான் போக வேண்டிய சூழல்ங்கிறது இருக்கும். ஆனா அவங்களுக்கு அப்படி இருக்காது. அவங்களுக்கு அது ஆர்வமுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இத சரியா புரிஞ்சுகிட்டு 2 பேரும் ஒரே பாதையில போகணும். உண்மைய சொல்லணும்னா, இந்த ஆண், பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநிலைகளே எதிரெதிரானது தான். ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. அ அந்த எதிரெதிரா திரும்பி தான் இருக்கும். இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல பயணம் கொள்ளணும், ஒரே பாதையில போணும்னாலே, அவங்க 2 பேத்துக்குள்ளாரே கருத்து வேறு வரத்தான் செய்யுது. இப்ப 2 பேத்துக்கு எதிரெதிர் பாதை அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்ல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்போ அந்த மனநிலைமைய நாம ஒரே நோக்கத்தோட செயல்படுத்தணும். அதனால தான் சாமி வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து, ஒருத்தர் தனியா குடும்பத்துல இருந்து வந்து சந்நியாசம் வாங்குறத அவர் ஆதரிக்கல. அதுக்கு பதிலா குடும்பமே சன்னியாசி ஆகணும். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பிரம்மரந்தரத்த அடையறதுக்கான முயற்சியில இருக்கணும். அப்படிதான் சாமி வந்து குடும்பம் குடும்பமா வந்து ஞானம் அடையணும்னு தான் அவர் விரும்பினாரு. அப்படி அந்த 2 பேரும் சரியா புரிஞ்சுகிட்டு ஒரே பாதையில இருக்கணும். இப்ப எனக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயமும் தோணுது. இப்ப எப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி என்னுடைய மனைவிய உபதேசம் வாங்குறதுக்காக நான் தூண்டிட்டேன். ஒரு கம்பல்சரியிலயோ, இல்ல நான் ஒரு கெஞ்சி கேட்டோ, அட்லீஸ்ட் இத மட்டும் நீ வாங்கிரு. மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கேயும் வர வேண்டாம். நீ ஜெபமும் பண்ண வேண்டாம். ஆனா, ஒரு வித்தைய மட்டும் வந்துரு. ஏன்னா, அப்பதான் எனக்கும் தரேன்னு சொல்றாங்க. அதனால நீ வந்தா தான் எனக்கும் கிடைக்கும். அதனால 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு உபதேசத்த வாங்கிருவோம். நீ பண்ணுனாலும் சரி, பண்ணலனாலும் சரி. நீ உன்னோட வேலைய பார்த்துக்கோ. நான் என்னுடைய வேலைய பார்த்துக்கிறேன். இல்லைன்னா எனக்கு உபதேசம் கிடைக்காது. அப்படியெல்லாம் சொல்லி, அவங்கள உள்ளுக்குள்ளார தூக்கி போட்டு ஒரு உபதேசத்த வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அவங்களுடைய மனம் வெளியில வியாபிச்சு தான் இருக்கும். அப்பவும் சாமி சொல்லக்கூடிய அந்த வியாதிகளுக்கு இடமாகத்தான் செய்யும். சித்த வித்தை வாங்கின 2 பேருமே அவங்களோட தன்னுடைய மனமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவ உள்ளுக்குள்ள நிலைநிறுத்துறதுக்கு 2 பேருமே முயற்சி பண்ணணும். வித்தை வாங்கிட்டா அந்த பரிகாரம் சரியாயிறது கிடையாது. அது பரிகாரம் சரியாகணும் அப்படின்னா 2 பேருமே செயல்பாட்டுல இருக்கணும். அப்ப ஆணும் பெண்ணும் 2 பேரும் ஜெப நிலையில இருக்கணும். இவர் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாரோ அதே ஜெபம் அவங்களுக்கும் இருக்கணும். இவங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே சிந்தனை அவங்களுக்கும் இருக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்க நிறைய வித்தியார்த்திகளுடைய போக்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவரு வித்தை வாங்கினவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகமாயிருக்கும். ஆனா திருமணம்ங்கிற ஒரு பேர்ல ஒரு பெண் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அரைகுறையா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, அவங்கள வந்து உபதேசம் வாங்குறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிருவார். அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அவங்க ஜெபமும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் இங்க அதே பிரச்சனை வரத்தான் செய்யுது. அதனால உபதேசம் வாங்கிட்டதுனால அவங்களுடைய சக்தி முழுக்க உள்ளுக்குள்ளார அடங்கி போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அந்த செயல்முறையில இருக்கணும். அப்ப அதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சு அந்த உபதேசத்தை கொடுக்கணும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது ஒரு அவசியம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அதனால உபதேசம் வாங்கின சித்த வித்தியார்த்திகளா இருந்தாலும் சரி, அவங்களுடைய துணைவர்கள், துணைவிகள் இப்ப வரைக்கும் ஜெபம் பண்ணல அப்படின்னா, அவங்கள ஜெபம் செய்ய சொல்லி கொஞ்சம் அத புரிய வைங்க. சித்த வித்தை பத்தின விஷயங்கள படிக்கிறதுக்கு அவங்கள கொஞ்சம் ஆ கேட்டுக்கோங்க. சித்த வித்தை விழாக்களுக்கு கூட்டிட்டு வாங்க. நெறைய இடங்கள்ல வந்து அவங்க கூட்டிட்டு வர்றது கிடையாது. ஆண்கள் மட்டும் தான் வர்றாங்க. பெண்கள் வீட்லயே இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியறதில்ல. எல்லா இடத்துலயும் குடும்பம் குடும்பமா போகணும். எல்லாருமே எல்லாரையும் சந்திச்சு தங்களுடைய ஐயங்கள, தங்களுடைய சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா, வித்தை வாங்கிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. 2 பேருமே வித்தை வாங்கிட்டாங்கன்னா, இந்த 7ஆம் சட்டத்த நம்ம நிறைவு பண்ணிடலாம்னு அர்த்தம் இல்ல அது. 2 பேருமே இந்த செயல்முறையில இருக்கணும். அதுதான் சரியான ஒரு விதிமுறையா இருக்க முடியும். அதனால 2 பேருடைய சக்தியும் உள்ள அடங்கணும்னா, 2 பேருமே சித்த வேதத்த சரியா புரிஞ்சுகிட்டு, வாழ்க்கை முறை எதுக்கானதுங்கிறத சரியான அர்த்தத்தோட புரிஞ்சுகிட்டு, அவங்க அதுக்காக முயற்சி செய்யறவங்களா இருக்கணும். அப்படி நாம 2 பேரும் அந்த ஆண், பெண்ணா இருக்கக்கூடிய 2 பேரும் சரியா இருக்கும்போது தான், அவங்களுடைய புத்திரர்களா இருக்கக்கூடிய புத்திரிகளா இருக்கக்கூடிய அவங்க, இவங்க 2 பேத்த பார்த்து அவங்க சரியாவாங்க.
அதனால நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காகவாவது நாம சரியாக வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்போ ஒருவேளை எனக்கு உபதேசம் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. சின்ன வயசுலயே நான் உபதேசம் வாங்கிட்டேன். இப்ப திருமணம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. திருமணத்துக்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் சாமி வந்து அதுல அடிஷ்னலா ஏ ஏழுல அப்படின்னு சொல்லி குறிச்சு ஒரு சட்டத்தை பத்தி எழுதுறார். அது என்ன அப்படின்னா, நீங்க முன்னாடியே இதை பத்தி பேசிருங்கிறார். அவங்க கிட்ட சித்தவேதத்தை கொடுத்து, இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை, நான் இப்படிதான் வாழ போறேன். யாரோ ஒருத்தர் கிடைக்கிறாங்க, ஏதோ நமக்கு கல்யாணம் ஆனா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம போய் உள்ளுக்குள்ள பூந்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் இந்த சிரமத்தை ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறதே இருக்கும். நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம கிட்ட வரும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா அமைய முடியும். நமக்கு அந்த உதவிகரமா இருக்கும். அப்ப அந்த புரிதல் அவர் வந்து கொடுக்க சொல்றாரு. முன்னமே தெரிவிச்சிருங்க. நீங்க முன்னாடியே சொல்லி அவங்களுக்கு நேரம் கொடுத்து அவங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களும் நீங்க திருமணம் பண்ணுங்கிறாரு. நீங்க வெளியில் இருக்கக்கூடிய தோற்றங்களை பார்த்து நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம். அந்தஸ்துகளையும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவங்களான்னு பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டாம். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கத்தில் நாம இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை சரியா அனுசரிச்சு நடத்துறதுக்கான ஏத்தவங்களா பார்த்து நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் சாமி வந்து 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து தெளிவுபடுத்துறாரு. அதுக்கு அடுத்தது 7ல அடுத்தது அதனுடைய இன்னொரு கிளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்துல வந்து திருமண முறைகளை பத்தி இங்க வந்து பேசுறாரு. பொதுவா இப்ப நம்மெல்லாம் வந்து இந்து மதத்தினுடைய கோட்பாடு படி தாலி கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமண முறையை நம்ம வந்து வச்சிருப்போம். அது வந்து அதம விவாகம் அப்படின்னு அர்த்தம். உத்தம விவாகம், அப்புறம் மத்தியம விவாகம், அதம விவாகம், அதமாதமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாகம். இந்த 4 வகையான விவாகங்கள் இருக்குது. அதுல உத்தம விவாகம் அப்படின்னு சொன்னது வந்து காந்தர்வ விவாகம். இதுக்கு முன்னாடி அவரு ராமச்சந்திரன் ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, சகுந்தலை அப்படின்னு சொல்லி. சரியான உதாரணம் தான் அது. ஏன்னா அவங்க வந்து விஸ்வாமித்திரருடைய மகள். அவங்க துஷ்யந்தன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பெயரு, ராஜாவுடைய பெயரு. அவங்க 2 பேத்துக்குள்ளாரையும் அந்த உடல் ரீதியா வந்து 2 பேத்துக்கும் ஒரு சேர்க்கை நடந்துரும். ஆனா அவர் அதோட விட்டுட்டு போயிடுவார். இப்ப இருக்கக்கூடிய இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் இப்ப இருக்கு இல்லைங்களா, இதுதான் காந்தர்வ விவாகமா அந்த காலத்துல இருந்தது. அங்க தாலி கட்டுதலோ அங்க சாட்சிகளை வச்சிருக்கிறதோ எதுவுமே கிடையாது. 2 பேர் மட்டும்தான். அந்த 2 பேத்துக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம 2 பேர் கணவன் மனைவின்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு அந்த லிவிங் டுகெதர்ங்கிறது இருக்கு. அதேதான் இதுக்கு முன்னாடி காந்தர்வ விவாகமா உத்தம விவாகமா இருந்தது. ஆனா அது பூமியில வந்து அதுக்கு அன்னைக்கு இருந்தே அது வந்து அனுமதி இல்லை. ஸோ அது வந்து ஏதோ ஒரு தேவர்களுடைய லோகத்துல நடந்ததா சில இதிகாசங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த பூமியில நடந்ததுக்கான ஒரு ஆதாரங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த சகுந்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா மத்தியம விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுயம்வரம். அது வந்து அவங்க பெண் வந்து ஆணை தேர்ந்தெடுக்கிறது. அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த போட்டிக்கு. அந்த சுயம்வரத்துல இவங்க ஒரு பரீட்சை வச்சு யாரு தனக்கு சரியானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இந்த மத்தியம விவாகம்னு சொல்லக்கூடிய இந்த சுயம்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாகம் அதுதான் பாணி கிரகணம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர். பாணி அப்படின்னா கைகள்னு அர்த்தம். இந்த விஷ்ணுவனுடைய 4 கைகளை பத்தி பார்த்தோம். வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம்ங்கிறது. அதுல பாணி அப்படிங்கிறது கைகள் அப்படின்னு அர்த்தம் வந்துச்சு. அதேதான் இங்கேயும் பாணி கிரகணம் அப்படின்னா கையை பிடித்தல். அப்போ கை கோர்க்கிறது. அப்போ அங்கேயும் வந்து எந்த சமய சடங்கும் அங்க அதோட முடிஞ்சு போச்சு. இவங்க தான் என்னுடைய துணைவன் சொல்லி தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அங்க விவாகம் முடிஞ்சு போச்சு. அங்க சபையோர்லாம் இருப்பாங்க, உடனே மாலை மாத்திக்க சொல்லிடுவாங்க. வேற எந்த சடங்கும் அங்க இருக்காது. சாமி வந்து அது வந்து சிறந்த ஒரு விவாக முறையா சாமி வந்து அதை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால சித்த வித்தியார்த்திகளா இருக்கக்கூடிய நாம, சித்த வித்தை பெற்றவர்களானாலும் சரி, சித்த வித்தியார்த்திகளா இருந்தாலும் சரி, நமக்கு அவர் பரிந்துரை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சட்டமாவே அவர் எழுதியிருக்கக்கூடிய விவாக முறை மத்தியம விவாகம்னு சொல்லக்கூடிய சுயம்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாகம் தான். அடுத்தது அதம விவாகம் அப்படிங்கிறது நாம நார்மலா இந்து மதங்கள்ல வந்து கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய தாலி கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாகம். இதை தவிர்த்து இன்னும் இந்த உலகத்துல எந்தெந்த வகையெல்லாம் விவாகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, இப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மட்டும் கையெழுத்து போடுவாங்க, மோதிரம் மாத்திக்குவாங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது சடங்குகளோட விவாகம் செய்யறது, இது எல்லாமே மற்றது எல்லாமே வந்து அதமாதமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாகமா வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இந்த 4 விவாகங்கள்ல நமக்கு சாமி வந்து சுயம்வரம்னு சொல்லக்கூடிய அந்த விவாகத்தை
பரிந்துரைச்சிருக்கிறாரு. அதுல வந்து தன்னுடைய வலது கைய இடது கை ஆணினுடைய இடது கைய பிடிப்பாங்க. அப்புறம் முதல்ல பெண் வந்து மாலைய போடுவாங்க. அப்புறம் ஆண் வந்து மாலைய போடுவாங்க. அதோட அந்த சடங்குங்கிறது அதுல வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நம்ம விளக்கு வச்சு நம்ம ஒரு 3 முறை சுத்துவோம். அதோட அந்த விவாக முறைங்கிறது அங்க முடிஞ்சு போயிருது. அப்ப இந்த மாரி ஒரு சிம்பிளா எந்த ஒரு சமய சடங்கும் இல்லாம நிச்சயதார்த்தம், தாலி கட்டுதல் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாம அத சிம்பிளா செஞ்சுக்க சொல்லி சாமி வந்து சொல்றாரு. அடுத்தது 8வது ஆடவர், பெண்டிர் 2 பேருமே அந்த மனசு ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலையில, நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டியதில்ல, குடும்ப அந்தஸ்துகள் பார்க்க வேண்டியதில்ல, படிப்பு சரியா இருக்குதா, 2 பேரும் ஈக்குவலா ஒரே மாரியே படிச்சிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியதில்ல. அந்த பணம், செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 குடும்ப நிலைகளுக்கும் ஒரே மாரி இருக்கான்னு பார்க்க வேண்டியதில்ல. இது எதுவுமே நீங்க பார்க்க வேண்டியதில்ல. மனம் அப்படிங்கிறது ஒன்றுபட்டு போச்சுன்னா, அதுக்கு மேல வேற பொருத்தமே கிடையாது. அதனால தான் பொருத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறந்தது மனப்பொருத்தம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்ப அந்த மனப்பொருத்தம் பொருந்தி இருந்தா போதும். நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதுதான் இந்த லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து பெரியோர்களுடைய முன்னிலையில நடக்கணும். பெரியோர்கள் அதுக்கு சம்மதிச்சாங்கன்னா, எல்லாருமே முன்னிலையில தான் நடத்துவாங்க. யாரும் சம்மதிக்காதனால தான் பெரியோர்கள விட்டு தள்ளி போய் அவங்க கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்படுது. அதனால பெரியோர்களா இருக்கக்கூடிய நமக்கு சாமி வலியுறுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விரும்புனாங்கன்னா நாம அது பையன் சரியில்ல அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பையன் சரியா தான் இருந்தான் அப்படின்னா, நம்ம ஜாதி, மதம், பேதம் எதுவுமே பார்க்காம நாம செஞ்சு குடுக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது அங்க இருக்குது. அதனால அத நாம அ ஆதரிக்கணும் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அதனால இந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, இது லவ் மேரேஜ்க்கு மட்டும் கிடையாது. நாமளே ஒரு பொண்ணுக்கோ, பையனுக்கோ நாம ஒரு ஒரு வரன் பார்த்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திருமணத்துல அதுல முதல் விருப்பம் அவங்களுடையதா இருக்கணும். நாம பார்ப்போம். பொண்ணு நல்லா இருக்கு, பையன் நல்லா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல அந்தஸ்தோட இருக்கிறான், குடும்பம் நல்லா இருக்குது. அப்படின்னு சொல்லி நாம ஒரு நோக்கத்துல பார்ப்போம். ஆனா பொண்ணுக்கு, பையனுக்கோ அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க வேற எதுவும் பார்க்க வேண்டாம். செஞ்சு குடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தும் அங்க பிடிக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்ல போய் நிக்க வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்படும். அப்போ மனம் அப்படிங்கிறது ஒன்றுபட்டு போச்சுன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த மன ஒற்றுமைங்கிறது நீங்கிறது கிடையாது. அவங்க அனுசரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அனுசரணை அப்படிங்கிறது அங்க சுலபமா கிடைச்சிரும். ஆனா மனப்பொருத்தம் இல்லைன்னா, நீங்க அதை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அதனால தான் சாமி அதுக்கு முதல்ல முன்னுரிமை குடுக்க சொல்றாரு. மனசு புடிச்சு போகுதான்னு பாருங்க. வேற எதையும் நீங்க கவனிக்க வேண்டியதில்ல. அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல்ல மனப்பொருத்தத்த மட்டும் பார்த்து முடிவெடுங்க அப்படிங்கிறாரு. 9வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமா செய்யக்கூடாது. நாம இப்போ சத்திய வாசகமே அப்படிதான் குடுத்திருக்கிறோம். ஆ நிரபராதியான ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி தான் நாம ஒரு சத்திய வாசகத்த குடுத்திருப்போம். மனசாட்சிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, அது செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சிருச்சுன்னா, நாம அத செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அது எதெல்லாம் சத்தியத்துக்கு புறம்பானதுன்னு மனசுக்கு தெரியும். ஆனா, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மனம் ஒன்றுபட்டு தானே இருக்குது. மனம் சொல்லி தானே ஒருத்தன் அ தண்ணி குடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்கிறான். மனம் சொல்லி தானே ஒருத்தன் வந்து பீடி சிகரெட்ட குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் அகங்காரத்தோனுடைய பிடியில மனம் இருக்கும்போது, மனம் அதுக்கு இசைந்து போகுது. நாம அகங்காரத்த நீக்கிறதுக்காக தான் இந்த சட்டதிட்டத்த நம்ம ஃபாலோ பண்றோம். அப்ப அகங்காரம் சரியாயிடுச்சுன்னா, மனம் எது சரி, எது தப்புங்கிறத உணர்ந்தது அது. அதுக்கு வேற வழி தெரியாதனால தான், அது அகங்காரத்தோட சேர்ந்ததுனால தான் இங்க பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது. அந்த மனமும் அதோட ஒன்றி போக வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்படுது. அதனால மனசுக்கு வந்து எது நியாயம், எது தர்மம்னு தெரியாமல்லாம் கிடையாது. அதுக்கு தெரியும். அதனால இந்த அகங்காரத்தினுடைய அந்த வளர்ச்சி அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த அகங்காரம் சொல்ற பேச்ச கேட்டுட்டு இந்த மனசும் இசைந்து போக வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்பட்டுரும். அந்த அகங்காரத்த அந்த ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்த நாம வளர்த்திக்காம இருந்தாலே, இந்த மனம் தன்னுடைய இயல்புல எது தர்மம், எது நியாயம்ங்கிறத ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வந்து குறிப்பிடுது. அதனால தான் மனசாட்சிக்கு விரோதமா யாதொரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த வார்த்தையே சாமி சொல்றது ராகத்வேஷம் அப்படிங்கிறத ஒழிக்கணுங்கிறாரு. அந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடியது, அந்த விருப்பு வெறுப்பு தான் அகங்காரத்தினுடைய இயல்பு. அந்த அகங்காரத்தினுடைய இயல்பு வந்துருச்சு அப்படின்னா, மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. அகங்காரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிரும். அது இது சரின்னு சொல்லிடுச்சுன்னா, மனசு ஆமா சரின்னு சொல்லிட்டு போயிரும். அதனால அகங்காரம் சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு மனசுக்கு விடக்கூடாதுன்னா, அகங்காரத்தினுடைய வளர்ச்சியை நாம ஆதரிக்க கூடாது. அப்போ ராகத்வேஷத்த விட்டுட்டு, இப்ப நான் விட்டுட்டேன். எனக்கு என்னுடைய விருப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டேன். உடனே நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, ஒரு பெரிய விஷயத்த நான் இழந்துட்ட மாரி சோகமாயிறக்கூடாது. நான் சங்கடமாயிறக்கூடாது. என்னடா எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க. நமக்கு சாமி இப்படி எழுதிட்டாரு.
நாம இப்படி ஒரு சூழல்ல இருக்கிறோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் நாம இந்த டிராமா போடக்குள்ள கூடாது. நாம அப்பவும் நம்ம சந்தோஷமாவும், சாந்தமாவும், அந்த தைரியமாவும் தான் அந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறாரு. யாரும் துக்கப்பட்டுட்டு இந்த சட்டத்த ஏத்து நடக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரும் சங்கடப்பட்டுட்டு இந்த சட்டத்த ஏத்து நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சட்டத்த எடுத்து நடக்கும்போதே நமக்குள்ளார ஒரு சந்தோஷமும், சாந்தமும், தைரியமும் நமக்குள்ளார வரணும். அப்படிதான் நாம் இந்த சட்டத்த கையில எடுத்துட்டு செய்யணும் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. 10வது வந்து சித்த வித்தை பெற்றவங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, பொதுமக்கள் வந்து நியாயம்னு எதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்களோ, அதுக்கு அனுசரிச்சு நிலையில இருக்கணும். இப்ப பொதுமக்கள் வந்து கறி வெட்டுறது நியாயம்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம அந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டா, அது அப்படியான அர்த்தம் கிடையாது அது. நாம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கணும்னு முன்னாடி எழுதிட்டாரு. அப்ப அது நம்ம மனசாட்சிக்கு விரோதமான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத விஷயத்துல பொதுமக்கள் வந்து நியாயம்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபில்ட்ரேஷனும் அங்க தேவைப்படுது. அதனால அவங்க நியாயம்னு சொல்லக்கூடிய எல்லா தொழிலும் இதுக்குள்ளார அடங்காது. நம்மளுடைய மனசாட்சிக்கு ஒத்துப் போகக்கூடிய தொழில்கள்ல அவங்களுடைய நியாயமும் அதுல இருக்கணும் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்றாரு. அப்போ அந்த தொழில்கள நாம சரியா செஞ்சு வரணும். ஏன்னா நாம பாட்டுக்கு ஏதாவது ஒரு கள்ளக்கடத்தல் அது இதுன்னு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு சிறை தண்டனை அனுபவிக்க போயிட்டோம்னா, அது நமக்கு மட்டும் இல்ல, நாம செல்லக்கூடிய அந்த பாதைக்கும் ஒரு கெட்ட பேர் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அத பத்தின இன்னொரு சட்டமாவே எழுதியிருப்பாரு. கிரிமினல் கேஸ்க்கு போகக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. அப்போ இந்த மாரி நாம மத்தவங்க வந்து இவன் என்ன எப்படி ஏமாத்தி பொழைக்கிறான் பாரு! எவ்வளோ அதிகமான விலைக்கு வச்சு விக்கிறான் பாருன்னு சொல்லி, நம்ம மேல ஒரு குற்றத்த செலுத்தாத அளவுக்கு அது நியாயமான முறையில நம்மளுடைய வியாபாரம், தொழில் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. ஏன்னா மத்தவங்கள ஏமாத்துறது நம்ம வேலை கிடையாது. நாம அதுல எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த லாபத்த நாம நியாயமான முறையில எடுத்துக்கிட்டு அதுக்கான தொழில் அப்படிங்கிறது செய்ய வேண்டியதா இருக்குது. அதே சமயம் நம்மளுடைய தொழில்ங்கிறது மத்தவங்கள இம்சை செய்யாத மாரி, மத்தவங்கள இடைஞ்சல் குடுக்காத மாரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொழிலா நாம அத எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. அதனால நாம உபஜீவனத்துக்காக செய்யக்கூடிய தொழில்கள்லயும் நம்ம கவனமா இருக்கணும். மத்தவங்களுக்கு இடைஞ்சல் குடுக்குற மாரி, மத்தவங்கள இம்சப்படுத்துற மாரியான தொழில்கள் செய்யக்கூடாது. இப்போ ஒரு என்கவுண்டர் போடுறது தான் ஒருத்தருடைய தொழிலே. இப்ப அவர் அந்த தொழில் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. சாமி அந்த மாரி இதுக்கு முன்னாடி வந்து அவர் போலீஸா இருந்துட்டு தான் அவர் அத ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பார். எனக்கு உபதேசம் குடுத்தவர் சொன்ன ஒரு விஷயம் இது. ஒரு திருடன புடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ராஜா கிட்ட இருந்து வருது. சாமி வந்து அந்த திருடன புடிக்கிறதுக்காக முற்படுறாரு. ஆனா, அவர் வந்து கையில சிக்குனதுமே அந்த திருடன் என்ன சொல்றாருன்னா, "தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் போனா என்ன கொன்றுவாங்க. எனக்கு மரண தண்டனை குடுத்துருவாங்க. நான் திருந்தி வாழணும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய பழைய கேஸு. இப்ப வந்து அதையெல்லாம் தோண்டி எடுத்து என்ன கொல்லணும்னு பாக்குறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் பேசுறேன் வா. நான் உனக்கு அ த சிறை தண்டனை மட்டும் வாங்கி தரேன். மரண தண்டனையிலிருந்து உனக்கு நான் எப்படியாவது விடுதலை வாங்கி தரேன். நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு சாமி. ஆனா அங்க இவருடைய பேச்சு அங்க எடுபடல. அங்க மரண தண்டனை விதிக்கப்படுது. அதுல தான் சாமி வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. நாம செய்யக்கூடிய செயல்ல ஒரு ஜீவன் போயிடுச்சு. ஒரு உயிர் அங்க போக வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்பட்டுருச்சு. அதுக்கு நம்ம அவன பிடிக்காம விட்டிருந்தா கூட, அவன் திருந்தி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் என்னைக்கோ ஒரு நாள் குடுத்துருக்கும். ஆனா அவன் திருந்திட்டேன்னு சொல்லியிருக்கிறான். அது உண்மையான்னு தெரியாது. ஆனா அவன விட்டா கூட ஏதோ ஒரு நாள் அவன் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாமே! அப்படிங்கிறத சாமி சிந்திச்சு, அந்த தொழில அவர் விட்டதாவும், எனக்கு உபதேசம் குடுத்தவர் வந்து இத சொல்லியிருக்கிறாரு. அப்படி இதுவும் ஒரு ஒரு ஜீவரட்சி உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இன்னொரு ஜீவன நாம கொல்லக்கூடிய ஒரு தொழில் இருக்குது. அது எந்த வகையான தொழிலா இருந்தாலும் சரி, நாம அத செய்யக்கூடாது. சித்த வித்தியார்த்தியில இருக்கக்கூடிய நமக்கு அதுல பங்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து இதுல சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த 10 சட்டமா எனக்கு புரிஞ்ச வகையில நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்கள பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. சரிங்கம்மா. சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ராமச்சந்திரன் ஐயா, பாலசுப்ரமணியம் ஐயா, சேகர் ஐயா. சந்தோஷங்க. அப்போ நாளைக்கு தொடர்ந்து நம்ம கவனிப்போம். அனைவருக்கும் நமஸ்காரங்க. நமஸ்காரம். ఆత్మ నమస్కారం అయ్యా. ఆత్మ నమస్కారం అయ్యా.